Seas Ministries. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17. Every good gift and every perfect gift is from above, and cometh down from the Father of lights, with whom is no variableness, neither shadow of turning. James 1:17. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் God Goes Seas Ministry சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தின் முதல் நாள் கால வேளையில் நமது யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சந்தோஷமான மாதம். காரணம், கிறிஸ்து பிறந்ததான மாதமாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, புதிய வருடத்தில் பிரவேசிக்க போகிறோம். புதிய நன்மைகளை பெறப்போகிறோம். விசுவாசம், நம்பிக்கை தேவ ஜனங்களுக்கு காலாகாலமாய் இருக்கிற ஒன்றுதான். இன்னும் கூட தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தக்கூடியதாய், நம்மை திடப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் மாறப்போவதில்லை. குறித்த காலத்திலே அது நிச்சயமாய் நடக்கும். நாம் எதிர்நோக்கி இருக்கிற நன்மைகளை அப்படிதான் நமக்கு அருளியிருக்கிறார். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அப்படிதான் பூரணப்படுத்தும்படியாக தந்தருளிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்க செவிகளை திருப்பிக் கொள்ளுங்கள். எந்த காரியத்தை குறித்தும் யோசிக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனித்து காத்திருங்கள். நிச்சயமாக தேவனுடைய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு மீட்கப்பட்ட அந்த நாள் ஒரு மிக முக்கியமான நாள். அந்த கடைசி நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். அடிமைத்தனத்திலிருந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கும் முன்பாக இந்த வருடத்தின் கடைசி மாதமாகிய இந்த மாதத்தில் தானே தேவன் உங்களை சகல ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவாராக. திரும்பவும் சொல்லுகிறேன், எப்படி இஸ்ரவேலர்கள்
எகிப்தின் ஜனங்கள் மத்தியிலிருந்து நன்மைகளை கொள்ளையாடி வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக கடந்து போனார்களோ, அதே போல இந்த புதிய வருடத்திற்கு பிரவேசிக்க கடந்து போகிறதற்கு முன்பதாக கடைசி மாதத்திலே தேவன் கொடுக்கிற சகல நன்மைகளையும் கொள்ளையாடின பொருளாக பெற்றுக்கொண்டு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிப்பீர்கள் என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். அந்த விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த வார்த்தையின் பின்பகுதியில் வாசிக்கிறோம், பிதாவினிடத்தில் நாம் ஆராதிக்கிற தேவனிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார், எதையும் மாற்றி செய்ய மாட்டார். அவர் நமக்கு அளித்த வாக்குத்தத்தங்களை அப்படியே செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே நான் இந்த வார்த்தையை அப்படியே உறுதிப்படுத்துகிறேன். நன்மையான ஈவுகள் உங்களை வந்தடைவதாக, நேர்த்தியான பரிசுகளை அவர் உங்களுக்கு தருவாராக என்று வாழ்த்துகிறேன். ஏனெனில் நாம் பாவிகளாக இருக்கும்போது பிதாவாகிய தேவன் நமக்காக தமது சொந்த குமாரனை அனுப்பினவர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32 வாசிக்கிறோம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரே ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரு கேள்வியாகவே இந்த வசனம் இருக்கிறது. மற்ற எல்லாவற்றை குறித்தும் ஏன் கலங்க வேண்டும்? மற்றவைகளை குறித்து நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் பாவிகளாக இருக்கும்போதே தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தவர். நாம் இன்று அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கும்போதே சொந்த குமாரனை தந்தவர். இன்றைக்கு நாம் அவர் பிள்ளைகளான போது குறைவான பாதையிலே அவர் நம்மை எப்படி நடத்துவார்? நடத்தவே மாட்டார். அதுதான் உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நன்மையான ஈவாக நமக்கு அவர் தந்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல் நன்மையான ஈவு, பூரணமான ஈவு எதுவுமே கிடையாது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 நன்மையான ஈவாக வந்த இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாகவே வந்தார். அவருடைய பிறப்பை தான் இந்த நாட்களிலே ஆங்காங்கே அவருடைய நற்செய்தியாக அறிவிக்கிறோம். பரிசுகளை வழங்குகிறோம், பரிசுகளை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி ஈவாக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பரிசு. நாம் அதை விலை கொடுத்து வாங்கவில்லை, எந்த கிரயமும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து நம்முடைய கிரியைகளின் பலன் அல்ல, அவர் நமக்காக பிதாவினால் கொடுக்கப்பட்ட நல்ல பங்காளர். இயேசுவை அறியாதவர்கள் மற்றும் இயேசுவை அறிந்தவர்கள் கூட சில நேரங்களிலே கடவுளுக்கு எதையாவது செய்தாதான் கடவுள் நமக்கு நிம்மதி தருவார், சமாதானம் தருவார், நான் கேட்டதையெல்லாம் செய்வார். அப்படியல்ல. தேவ பிள்ளைகளே, தன் சொந்த குமாரனையே அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அதுவும் பரிசாக கொடுத்திருக்கிறார். அதுவும் விலை கிரயம் ஒன்றும் செலுத்தாமல், எந்த கிரயமும் செய்யாமல் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். அதையெல்லாம் தந்த தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்து மூலமாகவே அதை நமக்கு தந்தருளிருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தருகிறார். இந்த மாதத்திலே குறிப்பாக நீங்கள் விசுவாசியுங்கள். நன்மையான ஈவுகளை தேவன் தருவார் என்று விசுவாசியுங்கள். பூர்ணமான வரங்களை, ஈவுகளை கர்த்தர் தருவார் என்று விசுவாசியுங்கள். விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாய் கர்த்தர் நமக்கு தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். இப்படி ஈவாக நன்மையாக பெறுகிற நாம் துக்கமுகமாய் இருப்பது கர்த்தருடைய சித்தமல்ல, பிதாவின் சித்தமும் அல்ல. அது பிதாவிற்கு விருப்பமாக இருக்குமா? நிச்சயம் இருக்காது. எனவே மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு அவருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த விதத்திலும் மகிழ்ச்சி அடைய முடியாது. இந்த பூமியிலே நிரந்தரமான ஒரே மகிழ்ச்சி அவர்தான். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவன், நம்மை மகிழ்ச்சியாக்குகிற பரிசுத்த ஆவியானவர். நிரந்தரமில்லாத பல காரியங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. எதுவுமே நிலையானதில்லை. உலக காரியங்களில் நிமிஷத்திலே மாத்திரம் சந்தோஷம் இருப்பது போல் இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நமது பலன். கிறிஸ்தவர்களுக்கு பலன் அதுதான், கிறிஸ்தவத்திற்கு பலன் அதுதான், ஊழியர்களுக்கு பலன் அதுதான், விசுவாசிகளின் பலன் அதுதான். இந்த மாதத்திலே நன்மையான ஈவுகளை பெறுவேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருக்குள் தவறாமல் மகிழ்ச்சியாயிருங்கள். சூழ்நிலைகளை பார்த்து அஞ்ச வேண்டாம். உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். காரணம், சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் பாவிகளாய் இருந்தபோதே ஈவாய் தம்முடைய குமாரனை அனுப்பினவர். இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாய், பலனை பெறும்படியாய் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து மகிழ்ச்சியடையுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலே நம்முடைய பரமபிதா எல்லாவற்றையும் அருள வல்லவர் என்பதை விசுவாசித்து நன்மையான மற்றும் பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழும்படி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை சார்ந்து வாழ்கிறோம். எங்களுக்கு அடைக்கலம் நீங்க தான்ப்பா. எங்கள் ஆதரவு நீங்க தான்ப்பா. எங்களுக்கு நன்மையான ஈவுகளை அன்றையிலிருந்து இன்று வரை அருளுகிறவர் நீங்க தான். உம்மிடத்திலிருந்து நல்ல ஈவுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாய், உமக்கு முன்பாக சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்க விரும்புகிறீர். அப்படியே எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த கடைசி மாதத்திலே எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் உமக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்றுங்க. உமக்கு இன்னும் சாட்சியுள்ளவர்களாக மாற்றுங்க. உம்முடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எந்த நிலையிலும் சந்தோஷமாயிருங்கள். ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் நன்மையான ஈவுகளையும் பூர்ணமான வரங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். அதை விசுவாசித்து அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். வேந்தனின் மைந்தனே, மாட்டு தொழுவில் மழலையாய் சிந்தைக்கு எட்டா விந்தையே, மந்தைக்காய் வந்த மேய்ப்பனே, விண்ணக வேந்தனின் மைந்தனே, மாட்டு தொழுவில் மழலையாய் சிந்தைக்கு எட்டா விந்தையே, மந்தைக்காய் வந்த மேய்ப்பனே. ஆராதிப்போம், நாம் ஆர்ப்பரிப்போம், இரட்சகர் இயேசு பிறந்தாரே. ஆராதிப்போம், நாம் ஆர்ப்பரிப்போம், இரட்சகர் இயேசு பிறந்தாரே.
வெளிச்சமே ஆவின் குடிலில் உதித்ததே, ராவின் இருளில் வெளிச்சமே, சிசுவாய் தவழும் ஏக சுதனே, சிலுவை சுமந்திடவா. சிசுவாய் தவழும் ஏக சுதனே, சிலுவை சுமந்திடவா. ஆராதிப்போம் நாம், ஆர்ப்பரிப்போம், ரட்சகர் இயேசு பிறந்தாரே. ஆராதிப்போம் நாம், ஆர்ப்பரிப்போம், ரட்சகர் இயேசு பிறந்தாரே. முல்லையே, கலங்கமில்லா பிள்ளையே, முள்ளில் பூத்த முல்லையே, கலங்கமில்லா பிள்ளையே, மகவாய் மலர்ந்ததும் மகிமை துறந்ததும் எனக்காய் மறித்திடவா. மகவாய் மலர்ந்ததும் மகிமை துறந்ததும் எனக்காய் மறித்திடவா. விண்ணக வேந்தனின் மைந்தனே, மாட்டு தொழுவில் மழலையாய், சிந்தைக்கு எட்டா விந்தையே, மந்தைக்காய் வந்த மெய்ப்பனே. விண்ணக வேந்தனின் மைந்தனே, மாட்டு தொழுவில் மழலையாய், சிந்தைக்கு எட்டா விந்தையே, மந்தைக்காய் வந்த மெய்ப்பனே. ஆராதிப்போம் நாம், ஆர்ப்பரிப்போம், ரட்சகர் இயேசு பிறந்தாரே. ஆராதிப்போம் நாம், ஆர்ப்பரிப்போம், ரட்சகர் இயேசு பிறந்தாரே.